ஹலோ அர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜ் எபிசோட் 12. சரி, நம்ம எப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து டேஹங் வந்து அப்படியே யோசிச்சிட்டே நிற்கிறான். அப்போ பார்த்தா ஜின் வந்து பின்னாடிலேருந்து டேஹங் மேலே வந்து கை வைக்கிறா. நீ ஓகேவா, நீ என்னமோ யோசிச்சிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஜின் வந்து அப்படியே டேஹங் வந்து பார்க்குறான். சரின்னு சொல்லி விட்டுறான். சரி, அப்போ நீ போய் ஜங்குக்கை வந்து எழுப்பி விடு, அவனுக்கு தெரியும்ல அவன் யாரும் எழுப்பலைன்னா எந்திரிக்க மாட்டான். ஸோ நீ போய் எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லி ரூமுக்கு போகிறான். டேஹங் வந்து அப்படியே ரூம்குள்ளே போகிறான். பார்த்தா ஜங்குக்கு வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். உடனே வந்து டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து போகிறான். போனோடனே ஜங்குக்கு எந்திரி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜங்குக்கு வந்து எந்திரிக்கவே மாட்டான். உடனே வந்து கையை வச்சு எழுப்பி விடுறான். அப்போ பார்த்தா டேஹங் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து அப்படியே தூக்கத்தில் சொல்கிறான். ஆமாம், நான் டேஹங் தான், எந்திரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு அப்படியே தூக்கத்தில் வந்து எந்திரிச்சு உட்காரான். உட்காந்து டேஹங்கை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். டேஹங்கும் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு வந்து பின்னாடி சாஞ்சிட்டு என்னோட தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே வந்து டேஹங் வந்து ஜிமின் வந்து சூப் ஆக்கியிருக்கான், அதை டக்குன்னு வந்து ரெடி ஆகிட்டு போய் குடி அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கும் சரின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து அப்படியே திடீர்னு வந்து நேற்று ராத்திரி இவங்க குடிச்சிட்டு இருந்தது ஞாபகம் வருது. உடனே வந்து நம்ம டேஹங் ஏதாவது தப்பாக இப்போ நடந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் அப்படியே பார்க்குறான் ஜங்குக். டேஹங் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து டேஹங்கை கூப்பிட்றான். அவன் வந்து ரூமை விட்டு போகிறான். உடனே வந்து டேஹங் வந்து திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். நேற்று அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து நர்வஸ் ஆகுது. ஜங்குக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து நர்வஸ் ஆகுறான். நான் ஏதாச்சும் நேற்று தப்பு பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். அப்படியே டேஹங் வந்து பார்க்குறான். இல்லை, நான் குடித்தேன்னா வந்து எனக்கு மறுநாள் எதுவுமே ஞாபகம் இருக்காது, நான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். டேஹங் வந்து அப்படியே டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. ஜங்குக்கு வந்து ஒன்றுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, நீ வந்தோடனே படுத்து தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். ஓ அப்படியா, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். அப்படியே டேஹங் வந்து அப்படியே ஃபோர்ஸாக வந்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு நீ டக்குன்னு ரெடி ஆகிட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அங்கேருந்து போயிடுறான். டேஹங் வந்து வெளில வந்தோடனே அப்படியே டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே டோரையே பார்க்குறான். பார்த்து அப்படியே முறைக்கிறான். நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு உனக்கு இப்போ ஒன்றுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து கோவத்தில் சொல்கிறான். ஒரு வாட்டி கதவை பார்த்து நல்லா முறைச்சிட்டு டேஹங் வந்து கீழே இறங்கி போகிறான். டேஹங் இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே டேஹங்கும் போய் ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காரான். உனக்கு இந்த ட்ராமா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே டேஹங் எனக்கும் இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜங்குக்கு வந்து கீழே இறங்கி வரான். உடனே வந்து ஜின் வந்து ஜங்குக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே பார்த்தா டேஹங் வந்து அப்படியே ஜங்குக் நேம் பார்த்தோன்னே அப்படியே திரும்பி பார்க்குறான். அதான் ஜங்குக்கு வந்து ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி நீ உட்காரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஜிமின் பண்ண சூப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு முன்னாடி வந்து வைக்கிறான். ஜங்குக்கு வந்து சூப் குடிச்சிட்ருக்கான். அப்போ பார்த்தா டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். பார்த்தா ஜங்குக்கு வந்து அப்படியே டக்குன்னு திரும்பி டேஹங் வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்தா டேஹங் வந்து அப்படி டக்குன்னு திரும்பி டிவியே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். அப்படியே டேஹங்கே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜின் வந்து ஜங்கு கிட்ட வந்து சொல்கிறான், சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ வந்து அப்பா கிட்ட போ, அப்பா உங்ககிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கும் சரின்னு சொல்லிடுறான். டேஹங் வந்து அப்படியே டிவியே பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா அந்த ட்ராமாலேயும் வந்து ஒரு நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ராமாவில் சொல்கிறாங்க. உடனே வந்து டேஹங்க்கு வந்து நேற்று நடந்ததுலாம் ஞாபகம் வருது. அப்படியே அவன் வந்து ப்ளஷ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு பேசாமல் சூப் தான் குடிச்சிட்ருக்கான். உடனே வந்து டேஹங் வந்து பாட் பண்ணுறான். ஏய், நான் மட்டும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஏதாவது சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே இவங்க 2 பேர் ட்ராமா பார்க்குறாங்க. ட்ராமாவும் முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தா ஜங்குக்கும் வந்து அவங்க நம்ஜுன் கிட்டே பேசுகிறக்காண்டி போயிடுறான். ரொம்ப நல்லா இருந்துச்சுல, என்னால் வெயிட் பண்ணவே முடியல அடுத்த எபிசோடுக்காண்டி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் எனக்கும் தான் அப்படின்னு சொல்கிறான். வரியா, நம்ம 2 பேர் போய் ஃபேமிலி ஆல்பம்ஸ் பார்ப்போம், நீ பார்த்ததே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். டேஹங்கும் சரின்னு சொல்லிடுறான். உடனே வந்து இவங்க 2 பேர் வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க. அங்கே பார்த்தா டேஹங் வந்து உட்காந்துருக்கான். ஜிமின் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கை ஃபுல்லாக ஆல்பமாக கொண்டு வரான். உடனே டேஹங் வந்து டக்குன்னு போய் ஜிமினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். நீங்கள் இவ்வளோ வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாதுல்ல, நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி டேஹங் சொல்கிறான். இதெல்லாம் ஒரு வெயிட்டும் இல்லை, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் உட்காடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் உட்காந்து வந்து ஆல்பத்தை வந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ஜினோட வெட்டிங் ஆல்பம் தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து ஜிமின் வந்து இதெல்லாம் யார் யாருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ செகண்ட் ஆல்பத்தில் வந்து ஜின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஆல்பம் இருக்குது. அதில் பார்த்தா ஜிமின்காண்டி ப்ரெக்னென்ட் இருந்ததுலாம் அப்படியே வருது. அப்போ ஜிமினோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அதெல்லாம் எல்லாமே அங்கே வந்து இருக்குது. இவங்க 2 பேரும் வந்து பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க.
ஸோ அதுக்கடுத்து ஜிமின் வந்து அப்படியே 3rd ஆல்பத்தை வந்து எடுக்கிறான். அதில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நம்ஜூன், ஜின். அதுக்கடுத்து நம்ஜூன் கையில் வந்து ஜிமின் குட்டி பையனாக இருக்கான். அப்புறம் ஜின் வந்து அந்த இதில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அப்படியே ஜிமின் வந்து அடுத்த பேஜை வந்து ஃப்ளிப் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே டேஹும் வந்து அப்படியே ஷாக் ஆகி அப்படியே அந்த ஆல்பத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஃபுல்லாக கன்ஃபியூஷனோட அந்த ஆல்பத்தை வந்து டேஹுங் வந்து பார்க்குறான். ஸோ கைஸ், இதான் எபிசோட்டில் இதோட முடியுது. எனக்கு தெரியும் இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் அடுத்தது வந்து கொஞ்சம் லாங்காக போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து இதில் டேஹுங் வந்து என்ன ஃபோட்டோ பார்த்துருப்பான்னு சொல்லி ஏதாச்சும் கெஸ் பண்ணி நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை வந்து அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.